இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கில் 3வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடியது தான் பீகார். இந்த மாதம் 6 மற்றும் 11 தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலை பீகார் எதிர்கொள்ள இருக்கு. வரலாற்று ரீதியாக அரசியல் போக்கின் முன்னத்தி எதிராக கருதப்படும் பீகார் அசோகர் காலத்திலே அரசியல் சூட்டுக்கு பேர் போன மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1970களில் இந்திராவின் அடக்குமுறைக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் என்பவர் தொடங்கிய முழுமையான புரட்சி பீகாரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயக்கம் தான் நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி இந்திராவினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து 1980களில் மாணவர் இயக்கங்களின் வழியே புதிய அரசியலை முன்னெடுத்து லாலு பிரசாத், நிதிஷ் உள்ளிட்ட தலைவர்கள் வரவும் பீகாரில் காங்கிரஸுக்கு மாற்றான இயக்கங்கள் வளர தொடங்குது. 1990களில் மண்டல அரசியலின்மையாகவும் பீகாரே இருக்குது. சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர், இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்களும் இணைந்து புதிய அரசியல் சக்தியா இருந்ததும் பீகார்ல தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2000ல் அரசியலோட நிர்வாகமும் வளர்ச்சியும் முக்கியமா வளர்ந்தது அப்படின்னா இது பீகார்ல தான் சொல்லுவாங்க. அடுத்து 2010களில் கூட்டணி அரசியல் சோதனை மையமாக திகழ்ந்ததும் பீகார் தான். 2020களில் இந்திய அரசியல்ல முக்கியமான சக்தியா உருவெடுத்த இந்தியா கூட்டணியின் உருவாக்கத்திலும் சரி, மோடி தலைமையிலான பாஜக 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்ததிலையும் சரி, புதிதாக உருவெடுத்திருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலும் சரி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரோட முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னணியில தான் வட இந்திய அரசியல்ல குறிப்பா இந்தி மாநிலங்கள்ல பீகார் எப்போதும் முக்கியமான ஒரு மாநிலமா கருதப்படுது. பீகார் மாநில தேர்தல் களத்துல எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி இடையே தான் நேரடி போட்டி நிலவி வருது. இப்ப சொல்லணும்னா பீகார்ல 18 ஆண்டுகளுக்கு மேலா முதலமைச்சர் பதவியில நிதிஷ்குமார் இருந்து வரார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம்.